சரி, இப்ப இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, இப்ப ரீசெண்டா நீங்க வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து ஒரு மாநாடு நடத்திருக்கீங்க. இதுக்கான காரணம் என்னன்னு? தம்பி, அந்த வாயில்லா ஜீவன்களுக்கான குரலா இந்த அண்ணன் இருப்பேன். அவங்களுக்கும் சேர்த்து குரல் கொடுக்கணும்ன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு மாநாடு. எப்படி மா மே இந்த மாதிரி குரல் கொடுக்க போறீங்களா? தம்பி, நகைச்சுவையெல்லாம் அண்ணனுக்கு பிடிக்காது. அண்ணன் நல்லா பேசிட்டு இருப்பேன், திடீர்னு சட்டையை பிடிச்சு அடிச்சிருவேன். சரியா? என்ன சரி பாத்துக்கலாம். சரி, உண்மையான காரணம் என்னன்னு சொல்லுங்க. அது வந்து தம்பி, நம்மளோட விவசாயிகள், நம்மளோட மக்கள், அவங்க வந்து சிலரோட வாழ்வாதாரமாவே இந்த ஆடு மாடுகள் தான் இருக்கு. அத வந்து வனத்துறை அதிகாரிகளோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய காடுகள்ல மேய்க்க கூடாதுன்றாங்கப்பா. அதுக்கு இந்த உயர்நீதிமன்றம் ஒரு தடை விதிச்சிருக்காங்க. அந்த தடையை நீக்கணும்ன்றதுக்காக ஆடு மாடு மாநாடு. எப்படி அண்ணனோட அறிவு? ஆடு மாடு மாநாடு கவிதை மாதிரி இருக்குதுல்ல? எதையும் போது நல்லாதான் இருக்கு. இந்த உத்தரவு வந்து யாரு போட்டாங்கன்னு தெரியுமா? வேற யாரு? இடையில இருக்கானுங்களே சிமுக காரணங்க. அவனுங்க கிட்ட நாட கொடுத்து இந்த மக்களா நாசமா தான் போயிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்க. நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. அப்புறம் தெரியும் இந்த அண்ணன் யாருன்னு. நாட்டையும் சரி நாட்டு மக்களையும் சரி, இங்க இருக்க தமிழ்நாட அப்படியே பேத்து எடுத்துட்டு போய் அண்ணன் இங்க மேல காஷ்மீர் பக்கத்துல வச்சிருவேன். தெரியும்ல? இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம்.